ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, உப்பு, கொஞ்சமாக எண்ணெய், நூடுல்ஸ் தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கணும். செகண்ட் ஸ்டெப், உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணும். ஸோ டுடே நான் வந்து கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எடுத்திருக்கேன். அகெயின் நல்லா வெந்ததுக்கப்புறமா நூடுல்ஸை வந்து தனியாக ஒரு ஸ்ட்ரெயினரில் எடுத்து தண்ணி இல்லாமல் வச்சுக்கணும். அண்ட் மோரோவர் சேம் டைமில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நம்ம வெஜிடபிள் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணால், கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி, பூண்டு அண்ட் தென் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சாட்டே பண்ணணும். லைட்டாக மட்டும் வெந்தால் போதும், ரொம்ப சாட்டே பண்ண தேவை கிடையாது. அகெயின் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஸோ சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அகெயின் நம்ம குக் பண்ணால் போதும். ஒன்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா சோயா சாஸும் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 சாஸ் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ ஒன்ஸ் வந்து சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஓவர் குக் பண்ண வேணாம், நூடுல்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ சாஸ் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன்ஸ் நல்லா கலரி விட்டுக்கணும். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸ் எடுத்து அழகாக வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ சுவையான வெஜிடபிள் நூடுல்ஸ் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் ஃபைனலாக நீங்கள் போட்டுக்கலாம், என்கிட்ட இல்லை, அதனால் ஜஸ்ட்டு நான் இந்த வெஜிடபிள்ஸோட சாஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நூடுல்ஸ் ஆட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.